பெரியார் என்பது நம்முடைய எல்லோருக்கும் இந்திய தலைவர். ராமசாமி நாயக்கர் என்ற பெயரோடு இருந்தவர் இன்றைக்கு தந்தை பெரியார் என்று தமிழ் மக்களால் அனைத்து பொதுமக்களாலும் பாராட்டக்கூடிய நபராக இன்றைக்கு வளர்ச்சி அரசியலிலும் சமூக சீர்திருத்தத்திலும் எழுத்துத் துறையிலும் பத்திரிகை துறையிலும் எல்லா துறையிலும் ஒரு தனி நிலையை நிலைநாட்டிவிட்ட மாபெரும் தலைவர். ஒரு வெறும் அரசியல் தலைவர் இல்லை, மாபெரும் சமூக மாற்றத்துக்காக போராடிய பெரிய தலைவர். அவரை பற்றி உள்ள விஷயங்களை இன்றைக்கு திடீரென்று மறக்கப்பட விஷயம் என்று சொல்லிவிட்டு அந்த விஷயத்தை ஏன் சொல்லியிருக்கிறார் என்பது புரியவில்லை. அதை பற்றி நான் பதிலும் சொல்ல விரும்பவில்லை. தந்தை பெரியார் அவர்கள் தேசிய இயக்கத்தில் ஈடுபட்ட காலத்தில் ஆரம்ப காலத்திலிருந்து மதுவிலக்கு கொள்கைக்காக 500-600 தென்னை மரங்களை வெட்டி வீழ்த்தியவர் அவர்கள். தேசிய இயக்கத்தில் சமூக மாற்றத்துக்காக வைக்கம் போராட்டத்தில் மக்கள் கோயிலுக்குள்ளே நுழையக்கூடாது என்ற போராட்டத்தை எதிர்த்து காங்கிரஸ்காரர்கள் உட்பட கேரளாவில் உள்ளவர்கள் உட்பட மலையாளத்தில் உள்ள வைக்கம் போராட்டத்தை நடத்திய பெருமை உடைத்தவர். இன்றும் அது வரலாறாக இருக்கிறது. அதே போன்று சேர்மாவில் பரத்வாஜ் ஆசிரமம் என்று இருந்தது. அதுவும் அங்கே தனிப்பந்தி என்றிருந்ததை பிராமணர்களுக்கு வர என்ற தனிப்பந்திலாம் எடுத்து போராடி அது பிரச்சனை ஆக்கியவர் உண்டு. அதுக்கு பிறகும் அதில் உள்ள அனுபவங்கள் எல்லாம் உண்டு. அதுக்கு பிறகும் காந்தியை பற்றியுள்ளதில் பல சுதந்திர போராட்டத்தை பற்றியும் விமர்சித்தவர். ஆனால் அடிப்படையில் ஒரு சுயமரியாதை இயக்கமும் அவருடைய அனுபவத்தின் மூலம் ஜாதிய கட்டமைப்பு உடைக்க வேண்டும் என்று உறுதியாக போராடிய மாபெரும் தலைவர் பெரியார். அதே நேரத்தில் மனிதனாக பிறப்பவங்க அத்தனை பேருக்கும் ஜாதி மத பேதம் இல்லாமல் அவர்களுடைய சுயமரியாதை காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னவர். சுயமரியாதை இயக்கமும் பகுத்தறிவு கொள்கையும் நாத்திய கொள்கையும். தேசிய போராட்டத்தில் இளந்தலைவரான பகத்சிங் தூக்கிலிடம் கொல்லப்பட்டார். அவர் நான் ஏன் நாத்தியனானேன் ஒய் ஐ பிகம் அத்தீஸ்ட் என்ற நாவல கட்டுரையை ஜீவானந்தம் மொழிபெயர்த்து பெரியாருடைய பொறுப்பில் குடியரசுத் இதில் பதிப்பிக்கப்பட்டது. அதற்காக ஜீவானந்தம் உட்பட பெரியார் உட்பட பெரியாருடைய சகோதரர் உட்பட தண்டிக்கப்பட்டவர்கள். காந்திக்கும் பெரியாருக்கும் பல தகராறு உண்டு, பிரச்சனைகள் உண்டு, முரண்பாடு உண்டு கொள்கை அடிப்படையில். ஆனால் அவரும் கூட காந்தி சுடப்பட்ட செய்தி கேட்டவுடன் இந்த நாட்டுக்கு காந்தி தேசம் என்று பெயரிட வேண்டும் என்று சொன்னவர். அவை கருத்து மாறுபாடுக்கெல்லாம் மேற்பட்ட உயர்ந்த கொள்கை கோட்பாடுக்காக இருக்கக்கூடிய மாபெரும் தலைவர் பெரியார். அவரை பற்றி நாம் விமர்சிப்பதற்கு அவ்வளவு தகுதி கிடையாது என்று கருதுகிறேன்.